இங்க சித்ராங்கிற பெண் அவங்க 10 வயது பெண் குழந்தைய கூட்டிட்டு தினமும் காட்டு வேலைக்கு போறாங்க. அன்னைக்கு காட்டுல வந்து கடலை செடிகள பிடுங்குறதா வேலையா இருந்துச்சு. ஒரு கடலை செடியா வேலையாட்களோட சித்ராவும் சேர்ந்து எடுத்துட்டு இருக்க. சித்ராவோட பொண்ணும் நானும் கடலை செடிகள எடுக்கிறேன்ட்டு ஒரே அடம் பண்ணிட்டு இருக்கா. இத பார்த்த வேலையாட்களோ சித்ராவிடம் உன் பொண்ணையும் கூப்பிடு, அவதான் ஆசைப்படுறாள, எல்லாரும் சேர்ந்தே கடலை எடுப்போம் என்று சொல்றாங்க. எல்லாரும் கடலை எடுத்து முடிச்சுட்டு ஒரு மூட்டையா வந்து காட்டோட எண்டுல அடுக்கிட்டு இருக்காங்க. அப்படி அடுக்கிட்டு இருக்கும்போது ஒரு மூட்டையில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கடலைய சித்ராவோட பொண்ணு எடுத்து வச்சுக்கிறா. இப்படி கடைசி மூட்டையை அடுக்கிட்டு இருக்கும்போது அதுல இருந்து கொஞ்சம் கடலையை எடுத்து வைக்கிறா. இத பார்த்த முதலாளி அம்மாவோ சித்ராவையும் சித்ராவோட பொண்ணையும் திட்டி வேலையை விட்டு வெளில அனுப்புறாங்க. இத பார்த்த முதலாளி அம்மாவோட பையனும், இங்க வேலை செய்யறவங்கள நம்ம தான் பார்த்துக்கணும். இங்க வேலை செய்யறவங்க எப்பவுமே வேலை முடிச்சுட்டு போகும்போது நம்ம வந்து பணம் மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்குறோம். ஆனா இங்க விளையறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க தான் வந்து காரணமா இருந்திருக்காங்க. நல்லபடியா நமக்கு அறுவடை பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் கூட இது வரைக்கும் கொடுத்ததே இல்ல. இந்த சின்ன பொண்ணு ஆசையா அதை எடுத்திருக்கா. அதனால அதை நம்ம தடுக்க வேணாம். இந்த மூட்டைங்கெல்லாம் அடுக்கி முடிச்சதுக்கு அப்புறம் இதுல இருக்கிற கொஞ்சம் கடலை எடுத்து நம்ம வேலை செஞ்சவங்க எல்லாத்துக்குமே கொடுக்கணும். இதுதான் சரியும் கூட என்று சொல்றான். தம் பையன் சொன்னது சரி என்று நினைத்து மூட்டைங்கெல்லாம் அடுக்குனதுக்கு அப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் கடலைகளை வேலையாட்கள் எல்லாருக்கும் கொடுத்து முடிக்கிறா முதலாளி அம்மா. இந்த கதையின் மூலம் நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து நம்ம கவனிக்கணும். நம்மளால முடிஞ்ச சிறு சிறு உதவிகளை பண்ணணும். மகிழ்வித்து மகிழ் என்ற வசனத்திற்கு ஏற்ப நாம் அனைவரும் நடந்து கொள்வோம். மீண்டும் ஒரு சிறுகதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.